ஆண்டவருடைய நாமம் மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட சேஷுதமாக நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொள்ள பிதாவாகி தேவன் நமக்கு உதவி செய்வாராக. அருமையானவர்களே, நாம் தொடர்ச்சியாக நல்லதொரு பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு வருகிறோம். கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா? கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா என்ற 4வது பாகம், பார்ட் 4, 4வது பாகமாக காமம். காமம் காமமா உன் கர்மமா? நல்ல அருமையான ஒரு பாடம். இந்த செய்தி ரொம்ப மனிதனுக்கு தேவை, மனிதனுக்கு ரொம்ப அவசியம் என்பதை மறந்துவிடக்கூடாது. எல்லா மனிதர்களும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் 4வது பாகமாக கொடிய பாவங்கள் உலகத்திலேயா உள்ளத்திலேயா என்ற 4வது பாகம் காமம். காமமா உன் கர்மமா என்று கூட அந்த டாபிக் இருக்கும். எனக்கு அருமையானதில்ல, காமம் காமம் கண்ணை மூடுது அப்படின்னு சொல்லுவாங்க. காமத்துக்கு கண்கள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காமத்தை அடக்கக்கூடிய மனிதன் தான் உலகத்திலேயே ஒரு பெரிய சிறந்தவனாக இருப்பான். காமம் மனைவியும் கணவனும் பிள்ளைகளும் இச்சைகள் நண்பர்களும் தாய் தகப்பன் மற்ற எல்லாம் உறவுகளையும் கொன்று குவித்து விடுகிறது அந்த காமம். கடைசியாக உன்னையே கொன்றுவிடும். உன்னையே கொன்றுவிடும். காமம், இச்சைகள், பாவங்கள், சாபங்கள், வியாதிகள், நோய்கள், மரணங்கள். காமம் ஒரு மனிதனுக்கு அந்த இச்சையை தூண்டி பாவத்தை செய்ய சொல்லி வியாதியை உண்டாகி மரணத்தை உண்டாகி உன்னையே இல்லாம பண்ற அது யாரானாலும். ஆகவே காமத்துக்கு கண்கள் இல்லைன்னுவாங்க, காமத்தை அடக்க முடியாதுன்னுவாங்க. காமமா உன் கர்மமா? இதை நாம் வாசிக்கும் பொழுது வருத்தப்படக்கூடிய காரியங்கள் உலகத்தில் நாம் காண முடியும். ஆகவே நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், த ப்ரோவர்ப்ஸ் ஆஃப் சாப்டர் 6 verse 30 to 33. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 32, 33 ஆகிய வசனங்களை கவனியுங்கள். நீதிமொழிகள் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 32, 33. ஸ்திரீயுடனே உபச்சாரம் பண்ணுகிறவன் மதிக்கெட்டவன், அப்படி செய்கிறவன் தான் ஆத்மாவை கெடுத்து போடுகிறான். வாதியும் எழுச்சியும் அடைவான், அவன் நிந்தை ஒளியாது. ஸ்திரீயோடனே உபச்சாரம் பண்ணுகிறவன், ஸ்திரீன்னா எத்தனையோ வகையில் இருக்கிறாங்க இல்லைங்க. மகள், மனைவி, கணவன், தாய், மனைவி, தாய், சித்தி, இப்படியெல்லாம் ஸ்திரீகள். ஆனால் அதில் ஒன்று உபச்சாரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸ்திரீயோடனே கணவன் மனைவியும் இயல்பானது. கணவன் மனைவியும் இணைந்து இருப்பது கடவுள் கொடுத்த ஒரு கிஃப்ட். ஆனால் அதை மிஞ்சி தவறாக மீறி அக்கிரமம், அநியாயம், வேசித்தனம், உபச்சாரம் இவைகள் ஈடுபடும் பொழுதுதான் அந்த மனிதனுக்கு பேரு ஒரு மதிக்கெட்டவன். மதிக்கெட்டவனா மதிக்கப்படத்தக்கவனா? ஒரு மனைவியோடு இருக்கிறவன் மதிக்கப்படத்தக்கவன் சமுதாயத்தில். ஒரு மனைவி மீறி 2வது மனைவியோடு அல்லது 2வதாக தவறாக முறையில் நடக்கும் பொழுது அவன் மதிக்கெட்டவனாக பைபிள் வர்ணித்து அவனுக்கு மதிக்கெட்டவன் என்று பேர் வைக்கிறத பார்க்க. ஒருவேளை மரித்து போன பிற்பாடு துணை வேண்டும் என்று செய்து கொள்வது இயல்பானது. மறுமணம், மறு திருமணம்.
ஓகே, நோ ப்ராப்ளம். பட் உயிரோடு இருந்து கொண்டே கணவனும் மனைவியும் பிரிந்து விட்டால் பரவாயில்லை, இறந்து விட்டால் பரவாயில்லை, விட்டு விட்டால் பரவாயில்லை, கூட குடும்பம் நடத்தியும் தவறாக இருக்கிறவர்களுடைய காமம் அவங்கள அழித்து விடும். நிறைய பேர் சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. இந்த காமம் நிறைய பேரை கொன்று போட்டிருக்கு. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 26 கூட பாருங்க. வேசி நிமித்தமாக ஒரு அப்பம் துணிக்கியும் இறக்க வேண்டியதாகும். உபச்சாரியானவள் அருமையான உயிரை வேட்டையாடுகிறாள். வேசி நிமித்தமாக, உபச்சாரத்து நிமித்தமாக, கள்ள காதல் நிமித்தமாக, காமத்து நிமித்தமாக பிச்சை எடுக்கிற நிலைமை ஆகும். தரித்திரன் ஆவான், கொடிய தரித்திரன் ஆவான், வியாதிக்காரன் ஆவான், மரித்து போவான், மரணத்தையே சந்திக்க வேண்டிய ஒரு நிலை உண்டாகும் என்பதை குறித்து மறந்து விடுவார். இந்த காமம் மனிதர்களை வீழ்த்தியது. சாத்தானின் ஆயுதம் கூட சொல்லலாம். காமம், அசுத்தம், காமம், வேசித்தனம், உபச்சாரம், இச்சைகள், இவைகள் தேவனை விட்டு பிரிக்கும். தேவனை விட்டு கொன்று போடும். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டுரும். உபச்சாரம், வேசித்தனம், காமம், வீடுகள் இழந்தார்கள், மனைவி இழந்தார்கள், கணவனை இழந்தார்கள், பிள்ளைகள் இழந்தார்கள், ராஜ்யத்தை இழந்தார்கள், அதிகாரிகளை இழந்தார்கள், பதவிகளை இழந்தார்கள், ராஜ்யங்களை இழந்தார்கள், அரசியல்வாதிகளை இழந்தார்கள், மரித்தார்கள், மனிதர்களுடைய நண்பர்களை இழந்தார்கள், ஞானிகள், புத்திசாலிங்க, அநேக பெண்கள், அநேக ஆண்கள், எத்தனையோ பேர்கள் இந்த பதவி, பட்டங்கள், அவங்களுடைய அந்தஸ்து, அவங்களுடைய அழகு, அந்தஸ்து, ஆஸ்தி, பாஸ்தி எல்லாவற்றையும் இழந்து போன மனிதர்கள் நம்ம உலகத்தில் பார்க்கிறோம். உங்களுக்கு நன்றா தெரியும். ஆகவே காமம் சாதாரணமானதல்ல. உலகத்துல கொடிய பாவங்களில ஒன்று காமம். காமமா உன் கர்மமா? காமமா உன் கர்மமா? அது உன் கர்மமா மாறும் காமம். ஆகினாலதான் யாக்கோபு புஸ்தகத்துல சொல்றார். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13, 14, 15 வாசிக்கிறோம். இச்சையானது ஒரு மனிதனை பாவம் செய்ய தூண்டி அந்த பாவம் கர்ப்பம் தரிக்கும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால சோதிக்கப்படுகிறேன்னு சொல்லக்கூடாது. அவனுடைய இச்சை இழுப்புண்டு, சிக்குண்டு, சோதிக்கப்பட்டு கர்ப்பம் தரித்து அவன் மரணத்தை பிறப்பிக்குது. பாவம், காமம் அந்த இச்சையை தூண்டும், பாவம் செய்ய சொல்லும், வியாதி உண்டாகும், முடிவு மரணம். மறந்து விடக்கூடாது. கிறிஸ்தவர்களாகிய நாம் அல்லது மனிதர்களாகிய நாம் சமுதாயத்தில் காம அடக்கத்தோடோ, இச்சை அடக்கத்தோடோ, நேர்மையோடோ சமுதாயத்தில் வாழ வேண்டியது மிக அவசியம். ஒரு முறை விவேகானந்தர் அருமையான ஒரு வார்த்தை அமெரிக்காவில் சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் என்றால், இந்த அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களை பார்த்து அவர் சொன்ன ஒரு வார்த்தை ஆச்சரியமூட்டக்கூடிய ஒரு வார்த்தையாகவே தென்பட்டது. இந்த அமெரிக்காவில் இருக்கிற உங்க அம்மாவை தவிர எல்லாரும் மனைவியாக நீங்கள் நினைப்பீர்கள், அம்மாவை தவிர. ஆனா எங்க இந்தியாவில் நாங்கள் என்ன சொல்லி நினைப்பேன் தவிரமா, எங்கள் மனைவியை தவிர எல்லா பெண்களும் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னார். எங்கள் மனைவியை தவிர எல்லா பெண்களும் எங்களுக்கு தாய் போல தாய்மார்களாக இருப்பார்கள் என்று ஒரு வாசகத்தை அவர் சொல்லியிருக்கிறார். எனக்கு அருமையானதில் நல்ல அருமையான ஒரு வார்த்தையாக இருக்கு. சங்கீதங்களின் புஸ்தகம் 131ஆம் சங்கீதம், அத 3 வசனங்கள் உண்டு அந்த சங்கீதத்தில். சங்கீதம் 131ஆம் சங்கீதம் Psalms 131 வேர்ட்ஸ் 1 to 3 வேர்ட்ஸ். வேர்ட்ஸ் 1 வசனம் 1, கர்த்தாவே என் இருதயம் இருமாப்புள்ளதல்ல, என் கண்கள் மேட்டிமையானவைகளும் அல்ல.
பெரிய காரியங்களிலும் எனக்கு மிஞ்சின கருமங்களிலும் நான் தலையிடுகிறதும் இல்லை. கர்மம் என்றார். அதுதான் இந்த தலைப்பு கூட சொல்லப்படுகிறது. காமமா உன் கர்மமா? கர்மம் பிடிச்ச காரியங்கள் எல்லாம் தலையிடக்கூடாது. கர்மம் அது. நம்ம கொடுத்த மனைவி, இட் இஸ் ஒண்டர்ஃபுல் கிஃப்ட். ஆண்டவர் கொடுத்த காட்ஸ் கிஃப்ட். கர்த்தர் கொடுத்த புத்தியுள்ள மனைவி, கர்த்தர் கொடுத்த குணசாலியான மனைவி, கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த நன்மை, கர்த்தர் கொடுத்த கோடை கிஃப்ட். நன்றி சொல்லிக்கொண்டு கணவன் மனைவி இருவரும் ஒருவர் புரிந்து கொண்டு வாழ்க்கை வாழ்வது தான். உபச்சாரத்தை விலக்கி, வேசித்தனத்தை விலக்கி, காமத்தை அடக்கி, இச்சைகளை அடக்கி ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியமாக வாழ வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யாத்ராகம புஸ்தகம், எக்ஸோடக்ஸ், த புக் ஆஃப் எக்ஸோடக்ஸ் சாப்டர் 20. யாத்ராகம் 20ஆம் அதிகாரத்தில் 10 கற்பனைகளை நாம் பார்க்கிறோம். அந்த 10 கற்பனைகளில் யாத்ராகமம் 20ஆம் அதிகாரத்தில் அற்புதமான ஒரு வார்த்தையை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்தார் இல்லையா? யாத்ராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் வசனம், அற்புதமான ஒரு வார்த்தை வாசிக்கிறோம். 13ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. 14 உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. ஒரு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தை. இந்த காமத்தினால அநேகர் அரசியல்வாதிகள் விழுந்தார்கள், நாடுகள் விழுந்தது, ராஜ்யங்கள் விழுந்தது, அதிகாரிகள் விழுந்தார்கள், பட்டதாரிகள் விழுந்தார்கள், ஞானிகள் விழுந்தார்கள். யாருக்கும் அது ஒரு விதி விலக்கல்ல, எல்லாரும் விழுந்து போனார்கள். சாத்தானுடைய ஆயுதம் கூட சொல்லலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் கூட வியாதியா இருக்கிறான். எய்ட்ஸ் நோயோடு கூட அநேக நோயினால வாதிக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதை பார்க்கும் பொழுது பளபளப்பா தோன்றும், அது பிற்பாடு பாம்பாக தோன்றும். உன்னை படையெடுத்து கொத்தும், பாசமா பார்க்கும், ஆனா உன்னை பதம் பார்த்து போட்டுரும். அதுதான் காமம், இச்சைகள். இவைகளை அடையாத மனிதர்களில் அசுத்தம், அடையாளமே அசுத்தம். அடிமைகள், அடிமைப்பட்டவர்கள், பாவத்திற்கு அடிமையானவர்கள், காமம், மோகம், இச்சை இவைகள் மூலமாக மனிதனை ஆட்கொண்டிருக்கு. சில மனிதர்கள் பாருங்க, பான்பராக்கு அடிமை, வெற்றிலைக்கு அருமை, வாயில் போட்டிருக்க அந்த புயல், பீடி, சிகரெட்டு, குடி, குடுத்தனம், இவைகளுக்கெல்லாம் அடிமைகளாகவே இருக்கிறத நான் பார்க்கிறேன். அதே யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் வசனம் 14 வசனத்துல அற்புதமான ஒரு வார்த்தை, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இயேசு கிறிஸ்தானவர் சொன்னார், மத்தேயு 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் 28ஆம் வசனத்துல, மேத்யூ சாப்டர் 5 verse 27-28, உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டீர்களே. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தான் இருதயத்தில் அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று. இச்சையோடு பார்க்க கூடாது. அந்த இச்சை கூட அவனை உபச்சாரம் செய்ததாக பைபிள் நம்மை எச்சரிக்கிறது, கண்டிக்கிறது, அறிவுரை சொல்லுகிறது, நம்ம மனம் திரும்பும்படியா செய்கிறது. பார்ப்பது தவறு அல்ல, பாவம் அல்ல. அந்த பார்வையிலே காமத்தோடு பார்ப்பது, இச்சையோடு பார்ப்பது, காம விகாரமா பார்ப்பது தவறு, பாவம். அவளோடு உபச்சாரம் செய்தாயிற்று, உபச்சாரக்காரன், உபச்சாரி என்று பைபிள் கடிந்து கொள்ளுகிறத நான் பார்க்கிறோம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16, உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ
செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அற்புதமான ஒரு வார்த்தை. ஜீவனத்தின் பெருமை, மாம்சத்தின் பெருமை, கண்களின் இச்சை, இவைகள் எல்லாம் மனுஷனை அந்த காமத்துக்குள்ளாக நடத்தி அவனை கல்லறையில கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பதை குறித்து பைபிள் நம்ம எச்சரிக்கிறதை பார்க்கணும். அம்மோன் என்றதான ஒரு மனுஷன் இருக்கிறான். தாவீதினுடைய மகன். தாவீதுக்கு பிற்பாடு அவனை தான் ராஜாவா கூட வரணும். தன்னுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க. அத்தனை பேர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த தாவீதுக்கு பிற்பாடு ஒரு சாலமோனா இருக்கலாம், அப்சலோமா இருக்கலாம், அம்மோனா இருக்கலாம். இப்படி தன்னுடைய பிள்ளைகள் நிறைய பேர் ராஜாவாக மாறக்கூடிய அளவில் இருக்கிறாங்க. ஆனால் தனக்கு சகோதரியாக எண்ணப்பட்ட தன்னுடைய சித்தி மகளாகிய தாமார், 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 14 வசனங்களை நீங்கள் கவனிப்பீர்களானால் ஆச்சரியமான காரியங்களை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 13ஆம் அதிகாரம், 2 சாமுவேல் chapter 13 verse 1 to 14 and 15. It is a wonderful story. அற்புதமா இருக்கும் பாருங்க. அம்மோன் தாமார் மேல மோகம் கொண்டவனாய் ஒவ்வொரு நாளும் வியாதிப்பட்டு அவள் மேல இருக்கிற ஆசை நிமித்தம் ஏங்கி கொண்டு இருக்கிறான். எனக்கு நிறைய பேர் அப்படிதான் வியாதிப்பட்டு ஒரு சைடு காதலாக, ஒரு தலை ராகமாக காதலாக இருப்பானுங்க. அவங்க போய் அந்த பெண்ணாண்ட கேட்டா இல்லைன்னு சொல்லுவாங்க. அண்ணன் நினைக்கிறான், திடீர்னு கைத்த அறுத்துறான், கொலை செஞ்சிடறான். புரிந்து கொள்ளாமல் ஒரு சைடு காதல் மரணத்துக்கு கொண்டு போய் விடுகிறது. அந்த பெண்மணிக்கு விருப்பம் இல்லை, இவனுக்கு விருப்பம். அவள் மேல இருக்கிற ஆசை நிமித்தம் வியாதிப்பட்டு இருக்கிறான். ஆனா அவனுக்கு ஒரு நண்பன் இருக்கிறான், யோனாதாப். மகா தந்திரவாதி அவன். அந்த யோனாதாப் என்ன, ராஜா மகன் அம்மோன் 4 நாளுக்கு வியாதிப்பட்டு இருக்கிறான். என்னடான்னா, என்னுடைய சகோதரியாகிய தாமார் மேல நான் ஆசைப்பட்டு அந்த ஏக்கத்து நிமித்தமாக இப்படி வியாதிப்பட்டு இருக்கிறேன். அவன் ஒரு தந்திரமான ஒரு காரியத்தை செய்கிறான். நீ ராஜாவாண்டு போயிட்டு வேண்டிக்கொள், தாமார் வந்து என் வீட்டுக்கு அதிர்சம் செஞ்சு கொடுக்கணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும், அவ கையால நான் புசித்தால் என் வியாதி நீங்கும். ராஜா அனுமதிக்கிறான். அப்சலோம் தன்னுடைய தங்காச்சி அனுப்புகிறான் சகோதரிய. அவள் வருகிறாள், வந்து அப்பம் சுடுகிறாள், ஆகாரம் செஞ்சு அவன் கிட்ட கொண்டு போகும் பொழுது அந்த ஆகாரத்தை அவன் புசிக்கவில்லை. அவளை கரம் பிடித்து கற்பழித்து அவளோடு கூட சைனிக்கிறத பார்க்க. காமத்துக்கு கண்கள் இல்லை. காமம் மதிக்கெட்டவனா மாறிட்டான், மாற்றி விட்டது. பாருங்க, 2 சாமுவேலின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்கள். அதற்கு அவள், வேண்டாம் என் சகோதரனே, என்னை அவமானப்படுத்தாதே. இஸ்ரவேலில் இப்படி செய்யத்தக்கது இப்படிப்பட்ட மதிக்கேடான காரியத்தை செய்ய வேண்டாம். நான் என் வெட்கத்தோடு எங்க போவேன்? நீயும் இஸ்ரவேலிலே மதிக்கெட்டவர்கள் ஒருவனு போல ஆவாய். இப்பொழுது நீ ராஜாவோடு பேசி அவர் என்னை உனக்கு தராமல் மறுக்க மாட்டார் என்றான். அவள் சொல்ல கேட்க மாட்டேன் என்று சொல்லி பலவந்தமாய பிடித்து அவளோடு சைனித்து அவளை கற்பழித்தான். தெளிவா சொல்ற பாருங்க. ஒரு பெண்மணி, ஒரு பெண்ணுக்கு தெரியும் வேசித்தனம் உபச்சாரம் செய்கிறவன் அவனுடைய மதிப்பு மரியாதை என்னன்னா, அதாவது சமுதாயத்துல மதிக்க மாட்டாங்க. சமுதாயத்துல கெட்டவர்களில போல ஒருத்தன் இருப்பான். மதிக்கெட்டதான காரியம் இது, நீ செய்யாதே என்று அந்த தாமார் சொல்லுகிறார். அதையும் கேட்கவில்லை. மதிக்கெட்டவனா மாறினான், மதிக்கப்படாதவனா மாறினான். ஒரு சந்தர்ப்பம் வந்தது. அப்சலோம் தான் சேவகரோடு கூட அவனை ஒரு நாள் சமயம் பார்த்து இதே அதிகாரத்துல 32ஆம் வசனத்துல கொன்று போடுகிறது நான் பார்க்க. சமயம் வந்தது, அவனுக்கு மரணம் வந்தது. எனக்கு அருமையானவர்களே, காமம் உன்னை கல்லறைக்கு கொண்டு போகும். அதே வண்ணமாக
சிம்சோனுடைய காமம். சிம்சோனை பாருங்க, நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பெலிஸ்தர்களில் ஒரு பெண்ணை பார்த்தான். காசாவில் ஒரு பெண்ணை பார்த்தான். வேசியாண்ட போனான். அவ என் கண்களுக்கு பிரியமா இருக்க, அவளைதான் கட்டணும். விருத்தி சாதனம் பண்ணப்பட்டவர்கள் அல்லப்பான்னு பெற்றோர்கள் சொல்றாங்க, தடை பண்றாங்க. பெற்றோர்கள் வார்த்தை கேட்கல, உறவுகள் வார்த்தை கேட்கல, கர்த்தருடைய வார்த்தை கேட்கல. வேசியாண்ட பிரவேசித்தான், கண்ணுக்கு பிரியமானதை விரும்பினான். அவன் கண்கள் பிடுங்கப்பட்டது, விலங்கு போட்டார்கள். பெலிஸ்தர் நாட்டில் கேலி பண்ணினாங்க, பரியாசம் பண்ணாங்க, அங்கேயே மரித்தான். உன் கண்களுக்கு பிரியமானது எதுவோ, உன் கண்களின் இச்சை எதுவோ, அது உன் கண் இல்லாம செய்யும். உன்னை கண்கள் இல்லாம செய்யும், உன் ஜீவன் இல்லாம செய்யும். நீ உலகத்துல வாழாத படிக்க செய்யும். மதிக்கெட்டவனாய் சமுதாயத்துல மதிக்கெட்டவர்களில் ஒருத்தவனாய் இருப்பாய். உபச்சாரம் அருமையான உயிரை வேட்டையாடுமா. ஆகையினால் அசுத்தம். தீத்து புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3 முதல் 8 வசனங்களில் அசுத்தமான காரியங்கள். எசேக்கியேல் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல அவன் செய்கிற பாவம் செய்கிற ஆத்மாவே சாபம், அவன் செய்கிற பாவத்துக்கு அவன் தான் தண்டனை அனுபவிக்கணும் என்று பைபிள் சொல்லுகிறது நான் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, சங்கீதம் 51ஆம் சங்கீதம் 1 முதல் 4 வசனங்களில் பாவம் செஞ்ச பிற்பாடு மனம் திரும்புகிறார். ஒரு வாய்ப்பு இருக்கு. நீங்கள் மனம் திரும்பினால் ஆண்டவருடைய ரத்தம் உங்களை கழுவும். நீங்க மனம் திரும்பினா மறுஜன்மம் முழுக்கினால நீங்க ஞானஸ்தானம் பெறணும். விசுவாசியா மனம் திரும்பு, ஊழிக்காரனா மனம் திரும்பு, தேவனுடைய பிள்ளையா மனம் திரும்பு, பாவத்தை விட்டு மனம் திரும்பு. பாவத்தை பின்தொடர்ந்தால் மரணம் உன்னை பின்தொடரும். எச்சரிக்கை. யோவான் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்துல மெய்யாகவே நான் உங்களை விடுதலாக்குவேன், மனுஷகுமாரன் இயேசு விடுதலாக்குவார். 36ஆம் வசனம் 37ஆம் வசனம் இயேசு விடுதலை தருகிறவரா இருக்கிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து, வியாதியிலிருந்து, இச்சையிலிருந்து, காமத்திலிருந்து ஒரு விடுதலை. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல இயேசுவின் ரத்தம் உன்னை கழுவி உன்னை சுத்திகரித்து நீதிமானாக மாற்றுவதற்கு ஆயத்தமா இருக்கிற ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய வசனம். யோவான் 4ஆம் அதிகாரத்துல 16 முதல் 20 வசனங்களில் ஒரு சமாரியா பெண் வேசித்தனமாக வாழ்ந்த ஒரு வாழ்க்கை மாற்றிக்கொண்டால் ஆண்டவர் மாற்றினார். அந்த பெண்மணி நேசித்தார், மாறினாள் காமத்திலிருந்து. யோவான் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களை வாசிக்கிறோம். உபச்சாரத்தில் கையும் மையமாக பிடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி கொண்டாந்தார்கள். ஆண்டவர் சொன்னார், உங்களில் யோக்கியவான் எவனா இருக்கிறான்? குற்றம் செய்யாதவன் கல்லெறிட்டும். ஃபர்ஸ்ட் எல்லாரும் குற்றவாளிகளாக. உலகத்துல யாரும் பாவம் செய்யாதவர்கள் இல்லை. பட் மனம் திரும்பும் பொழுதுதான் ஆண்டவர் மேன்மைப்படுறார். மனம் திரும்பும் பொழுதுதான், பாவத்தை விட்டு விலகும் பொழுதுதான் ஆண்டவர் பிரியப்படுகிறார். அந்த பெண்மணி ஆக்கினுக்குள்ள தீர்க்கவில்லை, இனிமேல் பாவம் செய்யாது என்று அனுப்பிவிட்டதாக நாம் பார்க்கிறோம். நீங்கள் மனம் திரும்பினால் இயேசு மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறார். இயேசுவை விசுவாசித்தால் அவர் உங்களை சேர்த்துக்கொள்ள ஆயத்தமா இருக்கிறார். கிறிஸ்து உனக்குள்ள வருவாரானால் உன்னுடைய உள்ளத்திலையும் இல்லத்திலையும் இருக்கிற காமம், கர்மம், சாபம், பாவம், தோஷம், அக்கிரமம், அநியாயம், இச்சைகள் எல்லாமே உன்னை விட்டு விலகும். இயேசு உனக்குள்ள வந்தால் பரிசுத்த ஆவியானவர் ஆயத்தமா இருக்கிறார் உனக்கு விடுதலை கொடுப்பதற்காக, உன்னை நேசித்து உன்னை ஆட்கொண்டு நடத்துவதற்காக, உன்மேல தன்னுடைய கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்வதற்காக. வேத வசனம் உனக்குள்ள வரட்டும். சங்கீதம் 119ஆம் சங்கீதம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், வாலிபன் எதனால தன்னை காத்துக்கொள்ள முடியும்? உன்னுடைய வசனத்தினால தானே என்று வாலிபன் தன் வழியை எதனால சுத்தம் பண்ணுவான்? நம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால. வேத வசனம், பரிசுத்த ஆவியானவர், ஆண்டவருடைய ரத்தம், ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய நாமம் ஆயத்தமா இருக்கு உங்களை சுத்தப்படுத்தி, உங்களை கனப்படுத்தி ஆண்டவராகிய தேவன் தன் பிள்ளையாக வாழ்வதற்கு. ஆகவே இந்த 4வது பாகத்துல உங்களை அற்புதமான ஆண்டவருடைய வார்த்தை உங்களை திருத்துகிறது. காமமா உன் கர்மமா என்ற 4வது பாகத்துல நீங்கள் இதை கேட்டு விசேஷமாக ஆண்டவருக்காக நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கொண்டால் அருமையா இருக்கும் என்பதை குறித்து ஆண்டவர் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். God bless you all.